சிங்கமும் சண்டையிடுவது போல் தெரிகிறது. உண்மை நிலையை அறிய ஒரு குன்றின் மேல் ஏறி பார்க்கின்றான் கருப்பு சேர்வை. அப்போதுதான் தன்னுடன் வீர விளையாட்டுகளை கற்று தேர்ச்சி கண்ட தீர்த்தகிரியின் உருவம் தெரிகிறது. ஒரு புலியை கொன்று முடித்ததும் தீர்த்தகிரி நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கும்போது மற்றொரு புதரிலிருந்து தீர்த்தகிரியின் கழுத்தை நோக்கி இன்னொரு புலி பின்னே தாக்க வருகிறது. அதை பார்க்காமல் செல்கிறார் தீர்த்தகிரி. அதை தூரத்தில் இருந்து பார்க்கும் கருப்பு சேர்வை புலியை அம்பு விட்டு கொள்கிறார். புலியின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த தீர்த்தகிரி, என்னை கொல்ல வந்த புலியை யார் கொன்றது என்று பார்க்கும்போது கருப்பு சேர்வை தெரிகிறான். அடே கருப்பா, நல்ல காரியம் செய்தாய், மிக்க நன்றி, என்னுயிர் காத்த தோழன் நீ என்று கூறும் வேளையில் தீர்த்தகிரியின் சகோதரர்களும் ஊர் மக்களும் வந்து விடுகின்றனர். அப்போது எங்கள் உயிரையும் எங்களின் கால்நடைகளையும் காப்பாற்றிய நீங்கள் வாழ்க வாழ்க என்று கோஷமிடுகிறார்கள். ஊரே ஒன்று கூடி ஆடிப்பாடி தங்களின் வாழ்த்துக்களை கூறுகின்றனர். அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ஆடிப்பாடி வாழ்த்துங்களேன், உங்களின் மனம் திறந்து. இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போட்டிட வாழ்க. இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போட்டிட வாழ்க. புகழுரை போம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போம் திடவாழ. ஊர் மக்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஹைதர் அலியின் சிப்பாய்கள் தாராபுரம் உட்பட கொங்கு நாட்டின் பாளையக்காரர்களின் வரியை வசூலித்துக் கொண்டு அரச்சலூர் வந்தவர்கள் கூட்டமாக உள்ளவர்களை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று, இங்கே என்ன கூட்டம் என்று கேட்க, தீர்த்தகிரி, யார் நீங்கள்? எங்களின் ஊரில் வந்து என் முன்பாகவே எங்களின் மக்களிடம் அதிகாரம் செலுத்துவது உங்களை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே. உங்களின் குதிரைகளின் மேல் என்ன மூட்டைகள் என்று கேட்க, சிப்பாய்களும் நாங்கள் மைசூர் மகாராஜா ஹைதர் அலியின் சிப்பாய்கள் தாராபுரம் உட்பட அனைத்து கொங்கு நாட்டு பாளையக்காரர்களிடமும் வரியை வசூலித்துக் கொண்டு போகிறோம் என்று கூறுகின்றனர். உடனே தீர்த்தகிரிக்கு திப்பு சுல்தான் தாம் இல்லாத நேரத்தில் தனது பெரியப்பாவிடம் வந்து தான் பிரியமாக வளர்த்து வந்த 10 சுழிகளுடைய பஞ்ச கல்யாணி குதிரையை 200 கொடுத்து மிரட்டி வாங்கிச் சென்றது நினைவுக்கு வருகிறது. உடனே அரசன் என்ற போர்வையில் திப்பு சுல்தான் பிறரின் பொருட்களை மிரட்டியும் அபகரித்தும் போவதாக கோபம் கொண்ட தீர்த்தகிரி, சிப்பாய்களிடம் உள்ள பண மூட்டைகள் எல்லாம் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் உங்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறவே, சிப்பாய்கள் எமது திவானும் அரசரும் கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்கின்றனர். அதற்கு தீர்த்தகிரி, சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் மத்தியில் சின்னமலை வந்து வாங்கிக் கொண்டான் என்று போய் கூறுங்கள், நிற்காதீர்கள், ஓடுங்கள் என்று சிங்கம் போல் கர்ஜிக்கிறார். அந்த அதிகாரிகளும் தங்களின் உயிர் தப்பினால் போதுமென ஓடிவிடுகின்றனர்.
உடனே அண்ணன் சின்னமலை வாழ்க, அண்ணன் சின்னமலை வாழ்க என்று மேலும் பாடல் தொடர்கிறது. என்னதான் அப்படி பாடுகிறார்கள்? நாமும் தான் சிறிது கேட்டு பார்ப்போமா? பாளையத்தார் செல்வம் அதை அந்நியர்கள் அபகரிக்க பாளையத்தார் செல்வம் அதை அந்நியர்கள் அபகரிக்க எதிர்த்து நின்று குரல் கொடுத்த வீரன் அண்ணன் சின்னமலை என்ற ஒரு தீரன். இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போட்டிட வாழ்க. இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போட்டிட வாழ்க. ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போட்டிட வாழ்க. அன்று முதல் தீர்த்தகிரி சின்னமலை ஆகிறார். மக்கள் அனைவரும் தீர்த்தகிரியை சின்னமலை என்றே அழைக்கின்றனர்.